சரி இப்போ நல்லா பாரு இது புரியுதா? இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ரெண்டு விஷயங்கள் எடுத்துக்கோ சரியா? சப்போஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, ஒரு பையன் ஒரு பொண்ணு சரியா? சப்போஸ் அந்த பையன்கிட்ட வந்து காசு இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ வந்து அவங்க கன்சர்வ் பண்ணணும். நம்மள்ட்ட காசு இன்க்ரீஸ் ஆகுது நம்மளால ஏற்றுக்க முடியாது, கரெக்டா இல்லையா? நம்மள்ட்ட 100 ரூபா இருந்தால் போதும், திடீர்னு சப்போஸ் அந்த பையன்ட்ட 150 ரூபா போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும், கரெக்டா இல்லையா? அப்ப ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா அதுக்கு அப்போசிங் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை டிக்ரீஸ் பண்ணணும், கரெக்டா இல்லையா? இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம், ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் உடனே எது நான் கூட எக்ஸ்பெண்டிச்சருங்கிற வார்த்தை ஸ்பெண்டிங், எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்? எக்ஸ்பெண்டிச்சர் செலவு தான் சரியா? புரியுதா இல்லையா? சரி சொல்ற எக்ஸாம்பிள் புரியுதா? அதே வந்து அவன்கிட்ட இருக்கிற காசு கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? காசை வந்து அதிகப்படுத்தணும், சரியா? சொல்றது புரியுதா? ஆல்ரெடி காசு 100 இருக்கணும் சரியா? 100 பேசிக்கலி ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கோ, பையன் பண்ண தூக்கி குப்பையில போட்டு வந்துரு. ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, மினிமம் 1000 rupees மெயின்டைன் பண்ணணும். உன்ட்ட 1000 அதிகமா இருந்துச்சுன்னா கை சும்மா இல்லாம என்ன பண்ணும்? செலவை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும், கரெக்டா இல்லையா? அதே வந்து உன்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து 1000 விட கம்மி ஆயிடுச்சு, அப்ப என்ன பண்ணுவோட? அப்ப திரும்பி 1000 ரூபாய்க்கு கொண்டு வருவேன், கரெக்டா இல்லையா? சொல்றது புரியுதா? எஸ். இப்போ நல்லா பாரு, இதுதான் பேசிக்கலி என்ன ப்ராப்பர்ட்டி? இனர்ஷியா. எனக்கு எக்ஸ்ட்ராவும் வேண்டாம் கம்மியாகவும் வேண்டாம், என்ன வாழ்க்கையில பழகிட்டோம் அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும், கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, பி வந்து டிக்ரீஸ் ஆகுது. பி வந்து எந்த மாதிரி இருக்குது? டாட்டா கிராஸா? டாட்னா என்ன? ஆன்டி கிளாக் வைஸ். என்ன போல் மாதிரி பிஹேவ் பண்ணும்? ஆன்டி பொட்டு, கரெக்டா? என்ன போல் மாதிரி பிஹேவ் பண்ணும்? என்ன போல் மாதிரி பிஹேவ் பண்ணும் இது? டாட்னா நல்லா பாரு, டாட்னா ஆன்டி கிளாக் வைஸா? நல்லா பாரு, ஆன்டி நார்த் இந்தியா, கரெக்டா? சவுத் இந்தியா சம்பத்து, கரெக்டா? கரெக்டா. என்ன இப்படி இருந்துச்சு? கிராஸ் இருந்துச்சுன்னா சி ஃபார் கிளாக், சோ கிராஸ் கிளாக். இது சவுத், சரியா? புரியுதா? நார்த் இந்தியா சவுத் இந்தியா, ஆன்டி வந்து நார்த் இந்தியா, கிராஸ் வந்து சவுத் இந்தியா. அது உன் பிரச்சனை தான். சவுத் ஆன்டி கொண்டாங்க, எல்லாத்துக்கும் தான் பிரின்ஸே வந்துடும். ஸ்ட்ரெயிட்டா பார்ட்டி, அது என்ன ஸ்டேட்ல போயிட்டு விச் பார்ட்டி, விச் கிராண்ட்மான்னு சொன்ன பிறகு எந்த பார்ட்டின்னு சொன்ன, விச் பார்ட்டி. ஓகே, இப்ப நல்லா பாரு, டாட் என்ன ஆகுது? டாட் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுதுனா, அப்ப டாட் டிக்ரீஸ் ஆகுதுனா ஆட்டோமேட்டிக்கலி இந்த காயில் என்ன பண்ணுவா? எதை இன்க்ரீஸ் பண்ணுவா? மேடம் உங்க செலவு எது? டாட் இன்க்ரீஸ் பண்ணா பேசிக்கலி 1000 ரூபாய் இருக்கணும், 1000 விட கம்மி ஆயிடுச்சு, அப்ப எது கம்மியா இருக்கு அதுதானே கூட்டுவேன். அப்ப டாட் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா நீ எதை இன்க்ரீஸ் பண்ணுவ? டாட்டை இன்க்ரீஸ் பண்ணுவ. அப்ப டாட்டை இன்க்ரீஸ் பண்றனா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் என்ன? கரெக்டா, ஆன்டி கிளாக் வைஸ். அண்ணே இதெல்லாம் புரியுதுனே, பட் ஆன்டி கிளாக் வைஸ் எந்த டைரக்ஷன் அது தெரியாதுனே. எப்படி இருக்கும் முகேஷ்? எப்படி? சரி, புரியுதா? ஓகே, இப்போ நல்லா பாரு, கிராஸ் என்ன ஆகுது? கிராஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு விஷயம் எது கம்மி ஆகுதோ நீ அதை தான் கூட்டுவ. என்ன விஷயம் கூடுதோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவன கூட்டிடலாம்ல, நீ கம்மி பண்ண முடியாது. சார் என்கிட்ட நிறைய காசு வருது, சார் வேண்டாம் சார் நிறைய காசு வேணும், இன்னும் அதுக்கேற்ற மாதிரி செலவு கூட்டிக்கோ. புரியுதா இல்லையா? சொல்றது புரியுதா? ஓகே, அப்ப நல்லா பாரு, சப்போஸ் கிராஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நீ என்ன பண்ண? டாட் இன்க்ரீஸ் பண்ண. ஏன் பேசிக்கலி என்ன அர்த்தம்? அதுதான் தம்பி, அது இன்க்ரீஸ் ஆகுதுடா, அதுக்கு தான். இப்ப நல்லா பாருடா, உன்கிட்ட இருக்கிற காசு கூடுதுன்னு வச்சுக்கோ, நீ செலவை தானே கூட்டுவ, கரெக்டா இல்லையா? அதே காசு கம்மி ஆயிடுச்சுன்னா காசை கூட்டிக்கோ, அப்பதான் 1000 ரூபா வரும். எது கம்மியாகுதோ அதை கூட்ட போற,
எது கூடுதோ ஆப்போசிட்ல இருக்கிறத குறைச்சு கூட்டிரு, ஆப்போசிட்ல இருக்கிறத கூட்டிரு. புரியுதா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 3 கிராஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணிட போற 3 டாட்டை பண்ணிரு, கிராஸு டாட்டும் நல்லிஃபை ஆயிரும். கரெக்டா இல்லையா? அது எப்படின்னு இந்த கிராஸ் வந்து சவுத் அப்படின்னு சாரி கிராஸ் வந்து சவுத்னு சொன்னா டாட் வந்து நார்த்து, அப்ப சவுத்து நார்த் சேர்ந்துச்சுன்னா ஒன்னு இல்லாம போயிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தா என்ன ஆகும்? உருப்பட முடியுமா? முடியாது. அதான் 2-3 வருஷமா நடந்துச்சு. சரியா? உருப்பட முடியல. அப்ப பி இஸ் இன்க்ரீசிங்னு சொன்னா கிராஸ் இஸ் இன்க்ரீசிங். கிராஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். டாட்னா என்ன டைரக்ஷன்? ஆன்டி கிளாக். கரெக்டா? சப்போஸ் இதே क्वेश्चनல பி வந்து பி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிருக்காங்கன்னு வெச்சுக்கோ. இந்த क्वेश्चन பி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்ப எது கம்மி ஆகுது? கிராஸ் கம்மி ஆகுது. பி வந்து இல்ல கிராஸ். அப்ப சப்போஸ் கிராஸ் கம்மி ஆகுதுன்னா நீ எதை கூட்டுவ? கிராஸை கூட்டுறனா clockwise. கான்செப்ட் புரியுதா இன்னைக்கு இன்னும் தெளிவா? எஸ் மேம். வெரி குட். இப்போ நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும் இந்த இடத்துல டாட்டா இல்ல கிராஸா. என்கிட்ட யாரோ கேட்டிருந்தாங்க, சரி யாருன்னு சொல்லி நான் கூட அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். யூ ஹேவ் டு மென்ஷன் இட் இஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் சொல்லி. ஓகே, அப்ப நல்லா பாரு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்க போகுது? பாப்பா எந்த சைடு இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் அடிச்சு சா வச்சிருங்க. ரைட் ஹேண்ட் தம் ரூல்ல இந்த டான்ஸ் ஆடி இருக்கா. ரைட் ஹேண்ட் தம் ரூல் கரெக்ட்டா இல்லையா? லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன இருக்குது பிசிக்ஸ்ல? பிளம்பிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். வேற எது? அதுவும் எங்க சார் ரைட் ஹேண்ட்ல சொன்னாங்க. சரிப்பா, அது வெச்சுக்கோப்பா. சரியா? இல்ல அது வந்து மேபி ஒரு சில கைட்ல பாத்துக்கலாம், அந்த மெத்தட் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? அப்ப சேஞ்ச் ஆகும்ல. வேரியபிள் சேஞ்ச் ஆகும். நீ கன்ஃபியூஸ் பண்ணாத, சிபிஎஸ்இ அந்த புக்க ஃபாலோ பண்ணல. பண்ணலையா? அப்ப நல்லா பாரு. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வருது? கரண்ட் மேல போகுது. அப்ப இங்க என்ன இருக்கும்? டாட்டா கிராஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குது? கிராஸ். ஓகே, கிராஸ் இருக்கு. ஓகே, இப்போ நல்லா பாரு. சப்போஸ் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபீல்ட் என்ன ஆகும்? என்ன ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? இட்லி சைன் தீட்டா போட்டு அதுல சட்னி ஊத்திட்டு ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சு இந்த ரிசல்ட்டுக்கு வந்துட்டுனா இந்த ரிசல்ட் வந்துரும். கரெக்ட்டா? இன்டகிரேட் sin ஆல்பா sin பீட்டா அந்த வேல்யூல போட்டு இது வந்து செமி இன்ஃபைனைட்டா ஃபைனைட்டா செமி இன்ஃபைனைட் 2r தான். அது சர்க்குலர் லூப் இல்லையா? டேய் கரண்ட் இங்க போகுது, அங்க வெறும் ஒரு லூப்டா. கரெக்ட்டா இல்லையா? எஸ். அப்ப 2πr. சரி, நீ என்ன 2r னா 2r வெச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். விட்டாது, அது பிரச்சனை இல்ல. கான்செப்ட் என்ன? கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனா b என்ன ஆக போகுது? அப்ப இங்க இருக்கிற எது இன்க்ரீஸ் ஆக போகுது? கிராஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிராஸ் இன்க்ரீஸ் ஆச்சுனா எப்படி சரி பண்ண போற? டாட் இன்க்ரீஸ் பண்ணனும். கரெக்ட்டா இல்லையா? டாட்னா ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ் கரண்ட். எனி டிஃபிகல்ட்டி? ஓ, இப்போ நம்ம ஆன்டி கிளாக்வைஸ் கரண்ட் கொடுக்கணுமா இல்ல அது? பாப்பா, the current induced in the loop is such that it opposes the cause of it. கரெக்ட்டா? அப்ப இதுல கிரியேட் ஆகுற கரண்ட் எப்படி இருக்கும்? அவன் அப்போஸ் பண்ற மாதிரி. ஏன்னா நல்லா பாரு, கிராஸ் உள்ள இருக்க போறது இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப நீ என்ன பண்ற? வெளிய இருக்கதை இன்க்ரீஸ் பண்ணனும். வெளியில இருக்கிறது என்ன இருக்கு? டாட். அப்ப டாட் வெளிய வரணும்னா கரண்ட் எப்படி போய் இருக்கணும்? அந்த கேஸ்ல மட்டும் தான அப்போஸ் பண்ணுது, இந்த கேஸ்ல சப்போர்ட். நல்லா பாரு, நல்லா பாரு. சப்போர்ட்டா அப்போஸான்னு பாப்போம். இங்க எப்படி கிடைக்க போகுது? இன்வர்ட். வெரி குட். புரியும் புரியும், அதுக்காக தான் நான் இருக்கேன்ல. சரியா? இப்ப b என்ன பண்றேன்? சரி, கரண்ட் என்ன பண்றேன்? அப்ப b என்ன ஆகுது? அப்ப கிராஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்ட்டா? அப்ப என்ன ஆகும்? இப்ப நீயே சொன்னா சப்போர்ட் பண்றேன்னு இல்ல அப்போஸ் பண்றேன்னு? அஸ்யூம் தட் முகேஷ்க்கு என்ன ஆசை? டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெயிட்டை குறைக்கணும்னு ஆசை. சரியா? அப்ப வெயிட்டை குறைக்க ட்ரை பண்றேன். நான் என்ன பண்றேன்? வாடா நல்லா சாப்பிடு. அப்ப நான் அவனை சப்போர்ட் பண்றது இல்ல அப்போஸ் பண்றேனா? கரெக்ட்டா இல்லையா? அவன் என்ன பண்ண ட்ரை பண்ணனும், அது எதுக்கு ட்ரை பண்ற? கரெக்ட்டா இல்லையா? சொல்றது புரியுதா? அவன் போது எப்பட வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணா இதே பிளான்னு சொல்றது. அப்ப நல்லா பாரு, கிராஸ்னா எப்படி இருக்கும்? கிளாக்வைஸ். கரெக்ட்டா?
இங்க பாரு கரெக்டா பரவாயில்ல டெஸ்ட் பண்ணீங்களா ஆமா அண்ணா கரெக்ட்டா any difficulty டெஸ்ட் தான் பண்ணீங்களா அப்ப எது கரெக்டான்னு 3 தடவை கேட்டேன் இப்போ நல்லா அருமையான क्वेश्चन 2 ரிங் இருக்கு ஆனா கரண்ட் எந்த ரிங்ல போகுது வெளியில இருக்கு